என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக காலமானார். முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி. திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி மீது பாஜக ஆதரவாளர்கள் தாக்குதல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். மாதாந்திர உரிமை தொகை உதவி திட்டம் வரவிருக்கும் மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும். நிதி அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜிக்கு சிகிச்சை அளிக்க கூடாது என மருத்துவர்களுக்கு அதிகாரிகள் மிரட்டல். முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. 22 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நடிகர் அஜித்குமாரின் தாயார் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரும் கார் பந்தய வீரருமான அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக காலமானார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அஜித்குமார் வீட்டில் அவரது தாயாருக்கு இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினியின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது அஜித்துக்கு முதலமைச்சர் விஜய் ஆறுதல் கூறினார். சோனார்பூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதல் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் சோனார்பூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதல் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான தாக்குதல் என்பது ஒரு தனிநபர் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, அது அவரை தேர்ந்தெடுத்த மக்கள் மீதும் நமது பகிரப்பட்ட பாரம்பரியமான ஜனநாயகத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் ஆகும் என்று கூறினார். இது பாஜகவின் பழிவாங்கும் அரசியலின் கொடூரமான முகத்தை காட்டுவதாக தெரிவித்தார். அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஒருபோதும் வன்முறையை நியாயப்படுத்த முடியாது என்று கூறினார். மத்திய அரசும் மேற்கு வங்க அரசும் இருதரப்பும் குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் தங்களது பாதுகாப்பை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அபிஷேக் பானர்ஜி தனது எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் இருக்கின்றன. நீங்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என்று கூறினார். மாதாந்திர உரிமை தொகை உதவி திட்டம் வரவிருக்கும் மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திட்டமிடப்பட்டுள்ள 2500 ரூபாய் மாதாந்திர உரிமை தொகை உதவி திட்டம் வரவிருக்கும் மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 1000 ரூபாய் உரிமை தொகை உதவி திட்டம் வட மாநிலங்களை சேர்ந்த மக்களும் நீடிக்கப்பட்டிருந்தது என்று கூறினார். மேலும் திமுக நிர்வாகத்தின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை தமிழக அரசு தயாரித்து வருவதாக தெரிவித்தார். இப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் அடுத்த 2 வாரங்களுக்குள் இது நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். கடந்த அரசாங்கத்தின் கடன் தள்ளுபடி திட்டத்தின் போது இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கவில்லை. தற்பொழுது விவசாய கடன் தள்ளுபடிகளை செயல்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி சில வழிகாட்டுதல்களையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளதாக தெரிவித்தார். எனவே தாவேக அரசு விவசாய கடன் தள்ளுபடி நடவடிக்கைகளை செயல்படுத்தும் போது ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல்களின்படியே செயல்பட்டு வருவதாக கூறினார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அபிஷேக் பானர்ஜிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து மருத்துவமனைகளையும் அதன் உயர்மட்ட அதிகாரிகளையும் அவரை அனுமதிக்க கூடாது என்று மிரட்டி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி மீதான தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அபிஷேக் பானர்ஜிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து மருத்துவமனைகளையும் அதன் உயர்மட்ட அதிகாரிகளையும் அவரை அனுமதிக்க கூடாது என்று மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். தான் மருத்துவமனை நிர்வாகியுடன் அமர்ந்திருந்த போது காவல்துறையினரிடமிருந்து தமக்கு மிரட்டல் அழைப்புகள் வருவதாக அந்த நிர்வாகி தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார். மருத்துவர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு மிரட்டப்படுகிறார்கள் என்று கூறினார். மேலும் ராகுல் காந்தி அபிஷேக் பானர்ஜியை சிகிச்சைக்காக ஹைதராபாத் அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் அழைத்து செல்ல தயாராக இருப்பதாக தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார்.
பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் ஊடுருவக்காரர்களை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தனது கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்தது. இதன் காரணமாக பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் லாரி மூலம் ஆப்கானிஸ்தான் அகதிகள் பாகிஸ்தானிலிருந்து சொந்த நாடு திரும்பிக் கொண்டிருந்தனர். லக்மான் பிராந்தியத்தில் காபூல் நகருடன் இணைக்கும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலையில் லாரி சென்று கொண்டிருந்த போது லாரி திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 22 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 36 பேர் காயமடைந்தனர். பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் திமுகவுடன் சேர்ந்து முதல்வராக போவதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன்படாததால் விலகியதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். பெருந்துறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயக்குமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு வருகை வந்த ஜெயக்குமார் தனது ஆதரவாளர்கள் மற்றும் அமைச்சர் செங்கோட்டையன், விஜய் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார். இதனையடுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கடந்த 5 ஆண்டு காலமாக தொகுதிக்குள் சட்டமன்ற உறுப்பினராக எந்த ஒரு பணியும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். ஒவ்வொரு கிராமமும் சுற்றி இப்பதவியை பெற்றதாகவும் தான் சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்யும் போது வலி இருந்தது என்றும் குறிப்பிட்டார். எம்ஜிஆர் மறு உருவமாக முதல்வர் விஜயை பார்ப்பதாக தெரிவித்தார். பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் திமுகவுடன் சேர்ந்து முதல்வராக போவதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன்படாததால் விலகியதாக தெரிவித்தார். தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்களில் பலர் சூழ்நிலை கருதி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்றுள்ளனர் என்று கூறினார். அண்ணா ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில்தான் இனி வரக்கூடிய எதிர்காலம் நாங்கள் தீர்மானித்தோம். தொடர்ந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் போன 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக எங்களால் தொகுதிக்குள் எந்த ஒரு பணிகளையும் செய்ய முடியவில்லை. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு பணியை எங்களால் செய்ய முடியல. ஆனாலும் பொறுத்து கொண்டோம். மீண்டும் எங்களுக்கு இந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய போகின்றோம்? நாம் தொடர்ந்து ஒரு 25 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி கவுன்சிலராக, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக, மீண்டும் இந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? அந்த ஒரே முடிவோடு நாங்கள். தஞ்சை மாவட்டத்தில் நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை தூய்மை செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார். தஞ்சை மாவட்டத்தில் நீர்நிலைகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுவதற்கான தூய்மை பணியை தொடங்கி வைத்த பின்னர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் கீழ் 3000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளும், பொதுப்பணித்துறையின் கீழ் 694க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளும் உள்ளன எனவும் 6000 கிலோமீட்டருக்கு மேல் நீர்வழி பாதையில் தேங்கியுள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தும் நோக்கில் நீர்நிலை சுத்திகரிப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், முதல் கட்டமாக தஞ்சை பெரிய கோவில் அருகே ஓடக்கூடிய கல்லணை கால்வாயில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் பெரிய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் குளித்துவிட்டு தங்கள் கொண்டு வரக்கூடிய குப்பைகளை அப்படியே நீர்நிலைகளில் போடுவதால் அவைகள் தேங்கி கிடக்கின்றன என்றும், அதனை தூய்மை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும், தூய்மை செய்வது ஒரு சவாலான பணியாக உள்ளது என்றும், இதற்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்தார். இல்ல, பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இங்க வரும்பொழுது தயவுசெய்து பிளாஸ்டிக் பொருட்கள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். துணியை அவங்க குளிச்சுட்டு அந்த துணி ஐதீகம் படி அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்து ஓரமா போட்டாங்க அப்படின்னா எங்களுடைய கார்பரேஷன் சானிட்டரி ஒர்க்கர்ஸ், தூய்மை பணியாளர்கள் அதை நீக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்களே அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம். அதை எடுக்கும் பொழுது எப்படி சகதியா இருக்கு, அது நம்மளோட ஒர்க்கர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரியலூர் அருகே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழங்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் அரியலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆய்வாளராக பணியாற்றிய முருகன் திடீரென மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இதன் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து அவரது சொந்த ஊரான ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கரடிக்குளம் கிராமத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழங்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புது வண்ணாரப்பேட்டையில் 2 மாதங்களாக மழை நீர் வடிகால் பணிக்காக தொடங்கிய பள்ளத்தால் சாலை ஓர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 2 மாதங்களாக மழை நீர் வடிகால் பணிக்காக தோண்டிய பள்ளத்தால்
சாலை ஓர வியாபாரிகள் மற்றும் வாகனத்தில் செல்லும் பெண்கள் தவறி விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பகுதியில் உடனடியாக மழைநீர் வடிகால் பணிக்கு அதிக ஆட்களை கொண்டு உடனடியாக முடித்து வைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் பூலாவரி டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் தரமாட்டேன் என அடாவடியில் ஈடுபட்ட குடிமகன் விற்பனையாளரை செருப்பால் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மாச்சேரியை சேர்ந்த பர்குணன் என்பவர் சேலம் மாவட்டம் பூலாவரி அடுத்த ஆத்துக்காட்டில் உள்ள 7219 என்ற டாஸ்மாக் மதுபான கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இந்த கடை 4 நாட்களாக மூடப்பட்ட நிலையில் மதியம் 1 மணிக்கு பர்குணன் கடையை திறந்தார். கடையில் கூட்டம் அலைமோதிய போது இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த முதியவர் ஒருவர் டாஸ்மாக் மது பாட்டில் வாங்கினார். அப்போது டாஸ்மாக் மது பாட்டிலில் குறிப்பிட்டுள்ள ரூபாய் 140 மட்டும்தான் தருவேன், ஸ்டிக்கருக்கு பணம் தர மாட்டேன் என போதை முதியவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஆத்திரமடைந்த முதியவர் திடீரென யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தான் காலில் அணிந்திருந்த செருப்பை கழற்றி ஊழியர் பர்குணத்தை சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் போதை நபர் டாஸ்மாக் கடை விற்பனையாளரை செருப்பால் தாக்கிய சம்பவம் டாஸ்மாக் ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாயக்கனை பிரியால் கிராமத்தில் 3 மாத காலமாக முறையாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து குடிநீர் கொண்டு வந்துள்ளனர். இதில் கடந்த 1 மாத காலமாக சுத்தமாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அப்பகுதி பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து திடீரென பானதிரையன் பட்டினம் கீழிமிக்கேல்பட்டி இடையேயான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பொதுமக்கள் கூறுகையில் தங்கள் பகுதியில் முறையாக எந்த பணியும் நடைபெறவில்லை என்றும் குப்பையை அப்புறப்படுத்தாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அருகே கடந்த 30 நாட்களாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலத்தில் கடந்த 30 நாட்களாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் செங்கம் ஊராட்சி அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது குடிநீர் குழாய் சரி செய்து தண்ணீர் வழங்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து அறந்தாங்கியில் இளைஞர் பெருமன்றத்தினர் இருசக்கர வாகனங்களை ஏலம் விடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து இளைஞர் பெருமன்றத்தின் ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையிலும் நகர செயலாளர் சிவகுமார் முன்னிலையிலும் இளைஞர் பெருமன்றத்தினர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனங்களை ஏலம் விட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அஜய்குமார் ஷேக் போராட்டத்தை துவக்கி வைத்து கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் இருசக்கர வாகனங்களை ஏலம் விட்டார். ஏலத்தில் கலந்து கொண்ட ராதாகிருஷ்ணன் என்பவர் ரூபாய் 750க்கு இருசக்கர வாகனத்தை ஏலத்தில் வாங்கினார். பெட்ரோல், டீசல் விலை உயர்விற்காக இருசக்கர வாகனங்களை ஏலம் விடும் நூதன போராட்டம் பொதுமக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. கம்பிலியம்பட்டி பகுதியில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த வெள்ளைச்சாமி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் புறநகர் காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் மேற்பார்வையில் சானார்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் பிரபாகரன், துணை ஆய்வாளர்கள் ஷேக் அப்துல்லா காதர், வேலுமணி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் சானார்பட்டி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கம்பிலியம்பட்டி பகுதியில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த வெள்ளைச்சாமி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து ரூபாய் 5400 மதிப்பிலான கேரள மாநில 108 லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து வெள்ளைச்சாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கெங்கவள்ளி அருகே இருசக்கர வாகனம் திருடியவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் உள்ள வடக்கு தெரு பகுதியை சேர்ந்தவர் நூருல் அமீன். இவரது வீட்டுக்கு முன்பு இருசக்கர வாகனம் நிறுத்தி வைத்துவிட்டு மறுநாள் வெளியே வந்து பார்த்தபோது வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து நூருல் அமீன் கெங்கவள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர்.
ஆய்வின் முடிவில் கெங்கவள்ளியை சேர்ந்த சுரேஷ் வாகனத்தை திருடு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் சுரேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அருமனையில் சித்ரா நாட்டிய கலாலயம் சார்பில் 8வது பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி அரங்கேற்ற விழா தனியார் மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் சித்ரா நாட்டிய கலாலயம் சார்பில் 8வது அரங்கேற்ற விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் குச்சிப்புடி பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அரங்கேற்றத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்வில் பரதநாட்டிய குரு மினி கமலா செல்வராஜ், இசை கல்லூரி பேராசிரியர் விநாயகச்சந்திரன் உள்ளிட்ட கலைத்துறையை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சோளிங்கரில் கருட வாகனத்தின் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தோசித பெருமாள் 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் வைகாசி கருட சேவையை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் தங்க கருட வாகனத்தின் மீது சிறப்பு அலங்காரத்தில் பக்தோசித பெருமாள் 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் வீடுதோறும் பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் திருவிழாவையொட்டி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் வள்ளி தெய்வானை சமேதமாக எழுந்தருளிய முத்துக்குமார சுவாமி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்வில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே வேணுகோபால சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் காங்கேயனூர் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், அரசு குற்ற பொது வழக்கறிஞர் மனோகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டையில் அமைந்துள்ள அகிலேண்டேஸ்வரி சமேத விஸ்வநாதர் திருக்கோவிலின் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே எழுவன்கோட்டையில் அமைந்துள்ள அகிலேண்டாஸ்வரி சமேத விஸ்வநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா மே 21ஆம் தேதி தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தேரோட்ட விழா மாலையில் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அகிலேண்டாஸ்வரி சமேத விஸ்வநாதர் வீற்றிருந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனிடையே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் தேரோட்டம் நிறுத்தப்பட்டது. அப்போது வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீண்டும் 4:30 மணிக்கு மேல் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவில் நிலையை வந்தடைந்தது. கடலூர் அருகே உள்ள பாடலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோவிலில் வைகாசி பெருவிழாவையொட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார், காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக காலமானார். முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி. திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி மீது பாஜக ஆதரவாளர்கள் தாக்குதல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். மாதாந்திர உரிமை தொகை உதவி திட்டம் வரவிருக்கும் மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும். நிதி அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது என மருத்துவர்களுக்கு அதிகாரிகள் மிரட்டல். முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. 22 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.